ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆலு பராத்தா நம்ம எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. இதுக்கு குருமா கிரேவி எல்லாம் தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஆலு பராத்தாவை ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்ற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆலு பராத்தா செய்கிறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதோட இன்னொரு கப், டோட்டலாக நான் 2 கப் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதிகம் வேண்டாம், லைட்டாக பண்ணிவிட்டு இப்படி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத் போட்டுடலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். அடுத்ததான் ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மீடியம் சைஸில், குட்டி சைஸ் எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஒரு 10 கிழங்கு கிட்ட எடுத்து நல்லா வேக வச்சு, நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துடலாம். ஃபோர்க் இருந்துன்னா ஃபோர்க் வச்சு கூட மசிச்சுக்கலாம், கையிலையும் மசிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், மசிச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1லேருந்து 2 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதாவது பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆலு பராத்தாவில் வாயில் கடிப்படும், அப்போ நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 பச்சை மிளகா 3யுமே தண்ணி சேர்க்காமல் சும்மா ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துருக்குறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகணும். இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். பட் எல்லாத்துக்கிட்டே இருக்காது இல்லைங்களா, அதனால் அது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா உடனே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை உள்ளே போட்டுடலாம். ஏன்னா மசாலாவெல்லாம் கரிஞ்சு போயிடும், அதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் புளிப்புக்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இல்லைங்களா. நம்ம தக்காளி சேர்க்க முடியாது. புளிப்புக்காக கடையில் ஆம்ச்சூர் பவுடர்னு கிடைக்கும். மாங்காவை நல்லா ட்ரை பண்ணி அந்த பொடி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது இல்லை அப்படின்னா, அது இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம் இதோடவே.
அப்புறமா இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விடணும். கூடவே வந்து நல்ல வாசனைக்காக மல்லி இலை அதையும் போட்டுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். இந்த உப்பு நம்ம சேர்த்த உப்புலாம் எல்லா பக்கமும் கரெக்டாக மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி வந்து நம்ம வதக்கி போடும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் இல்லாமல் பராத்தா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்ததான் நம்ம இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வரமாவு போட்டுட்டு எப்போவுமே நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக உருட்டாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சு அந்த சப்பாத்தியில் வச்சுட்டு இதை அப்படியே சுற்றிடலாம். சுற்றி இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துட்டோம்னா ரவுண்டாக உங்களுக்கு உருண்டையாட்ட கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துட்டு திரும்ப வந்து நல்லா உருட்டிக்க போகிறோம். லைட்டாக இப்படி கையில் எடுத்து தட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு சேர்த்த வர மாவெல்லாம் போயிடும். தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணி லைட்டாக ஆயில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பராத்தாவை இதில் போட்டுட்டு ஆயில் போடணும். ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றிலும் ஆயில், மேலேயும் ஆயில். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வேகணும். அப்புறம் திருப்பி அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடாகவே இது பண்ணக்கூடாது. இந்த சைடும் லைட்டாக வேணால் ஆயில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஆலு பராத்தா ரெடி. இப்போ இதே மாதிரி நான் அடுத்தடுத்ததை போடுறேன். அடுத்த பராத்தாக்கு நான் வந்து பட்டர் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் இதே சாஃப்ட் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ எல்லா டைம்லேயுமே நம்ம வந்து குருமா எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இந்த மாதிரி நல்ல ஹெல்தியான ஆலு பராத்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.